சொன்னான் இல்லையா? இப்ப அல்லாஹ் வானத்தை பத்தி சொல்லும் போது 7 வானங்களை உங்களுக்கு மேல நான் அமைச்சு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நமக்கு இதுவரைக்கும் வானம் கண்ணுக்கு தென்படல. நம்ம கண்ணுக்கு தென்படுவது எல்லாமே மேகங்கள் தான். நம்ம கண்ணுக்கு தென்படுறது எல்லாமே என்னதான்? மேகங்கள் தான். அப்ப அல்லாஹ் அந்த மேகத்திற்கு மேல ஒரு வானம், அடுத்து ஒரு வானம், அடுத்து ஒரு வானம், அடுத்து ஒரு வானம் சொல்லி 7 வானங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். வானம் என்பது ஒரு அதிசய படைப்பு. அது பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. அந்த வானத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலவை படைத்திருக்கின்றான். அந்த வானத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை படைத்திருக்கின்றான். அந்த வானத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நட்சத்திரங்களை படைத்திருக்கின்றான். அந்த வானத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை பொழிய செய்கின்றான். அந்த வானத்தில் தான் மின்னலை வீச செய்கின்றான். அந்த வானத்தில் தான் இடி முழக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அந்த வானத்தில் இருந்துதான் இந்த மனிதருக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் கொடுக்கிறான். பூமியிலிருந்து தான் நமக்கான உணவுகள் விளையுது. அப்படியே ஒரு கிழங்கா இருந்தாலும் ஒரு பயிரா இருந்தாலும் எல்லாமே எங்க இருந்துதான் விளையுது? எங்க இருந்தா விளையுது? பூமியிலிருந்தா விளையுது. வானம் இல்லாம பூமியிலிருந்து விளையுமான்னு கேட்ட என்ன செய்யாது? விளையாது. வானமே இல்ல, வெறும் பூமி தான் இருக்குன்னா விளைஞ்சிருமா? விளையாது. ஏன்னா ஒரு காய் விளையறதுக்கு மண்ணு எந்த அளவுக்கு தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு தேவை. அந்த தண்ணி வானத்துல இருந்து அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு காய் முளையறதுக்கு மண்ணு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சூரிய ஒளி தேவை. அந்த சூரிய ஒளி அல்லாஹ்தால வானத்துல இருந்து என்ன செய்யறான்? கொடுக்கிறான். ஒரு காய் விளையறதுக்கு மண்ணு எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு அதற்கு குளுமை தேவை. அந்த குளுமைய இரவு நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். ஒரு காய் விளையறதுக்கு மண்ணு எந்த அளவுக்கு தேவையோ பூமி எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு வானமும் என்ன செய்யுது? தேவையாக இருக்கு. உங்களுக்கு அப்ப அல்லாஹ் 7 வானங்கள் அமைச்சிருக்கிறான். இந்த 7 வானங்களும் ஒரு பிரம்மாண்ட படைப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரு வீட்டுக்கு ஒரு செவரு கட்டுறோம் அல்லது வீட்டுக்கு மேல ஒரு செட் அடிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா கீழே 4 கம்பை கொடுத்து அதுக்கு மேலதான் ஒரு தகரத்தை நாம அடிக்க முடியும் இல்லையா? அப்படியே இப்ப நாம உட்கார்ந்து இருக்கோம், உங்களுக்கு மேல ஓடு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஓடு எதை தாங்கி நிக்குது? அந்த ஓடு எதை வச்சு நிக்குதுன்னு சொன்னா சுத்தி இருக்கிற 4 செவத்தை வச்சுதான் நிக்குது இல்லையா? இந்த 4 செவர் இல்லாம அந்த இடத்துல தொங்குமா? அந்த ஓடு தொங்குமா? தொங்காது. ஒரு அட்டை கூட கீழே எந்த ஒரு முட்டும் இல்லாம மேல என்ன செய்ய முடியாது? ஒரு அட்டையை கூட நம்மளால வைக்க முடியாது. ஆனா எந்த விதமான ஊண்டுகோலும் இல்லாம எந்த விதமான முட்டு கொடுக்கக்கூடிய பொருட்களும் இல்லாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தை அப்படியே எந்த முகடும் இல்லாம அல்லாஹ் தால என்ன செஞ்சிருக்கிறான்? படைச்சிருக்கிறான். எங்கேயாவது வானத்துக்கு